ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான வேலுமணியால் விஜய்க்கு வந்த வினை. டெல்லியின் ஆதரவோடு எடப்பாடி அடுத்தடுத்த மூவ்களும் விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கிறது. விஜய்க்கு எதிராக சிபிஐ வழக்கு தொடுக்க வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. விஜயை வசமாக சிக்க வைத்து விட்டது வேலுமணி அண்ட் கோ. இதில் ஆட்சிக்காகவும் பதவிக்காகவும் குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டு எதையும் செய்ய துணிந்துவிட்ட இளம் அரசியல்வாதியான விஜயின் கருப்பு பக்கத்தை தோலுரித்து காட்ட டெல்லியின் உதவியோடு எடப்பாடி களமிறங்கிவிட்டார் என்பதும் பாஜகவிடம் வசமாக சிக்கிவிட்டார் என்பதுமே தெரிய வருகிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக அரசியல் களம் முற்றிலும் மாறி இருக்கிறது. திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக என்றிருந்த நிலை மாறி இன்று தாவேகாவை எதிர்க்க திமுகவும் அதிமுகவும் திரைமறைவில் கூட்டணி போட்டுவிட்டனர் என்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து தமிழக அரசியல் களமே மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக மக்களால் அதிக இடங்களை பிடித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலைக்கு மக்கள் அவரை தள்ளிவிட்டனர். அதாவது மைனாரிட்டி ஆட்சியாக தான் அவருக்கு வாக்களித்திருந்தனர் 108 இடங்களில் மட்டும். அதனால் அவர் திமுக கூட்டணியிலான கட்சிகளை அழைத்து ஆட்சி அமைக்கும் பணியை வெற்றி பெற்ற நாள் முதல் 4 தினங்களாக செய்தார். அதில் திமுகவும் அவர் ஆட்சி அமைப்பதற்கு இசைவு கொடுத்து கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைத்தது என்றே கூற வேண்டும். ஒரு சில கட்சிகள் உடனடியாக சென்றார்கள். அதில் முதலாவதாக காங்கிரஸ் கட்சி. அடுத்து ஐயுஎம்எல்லையும் அளித்தார். அவர்களுக்கு தேவையான 120 இடங்கள் விஜய்க்கு கிடைத்துவிட்டது. இதுவே ஆட்சி அமைப்பதற்கு போதும் என ஆளுநரும் அவரை பதவியேற்க அழைத்தார். அப்பொழுதுதான் அதிமுகவில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையில் ஒரு அணி துண்டு துண்டாகி விஜய்க்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார்கள். அதற்கு அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு திமுகவோடு இணைந்து எடப்பாடி முதலமைச்சராக பதவியேற்க முன்வந்தார். திமுக தான் எங்களது வாழ்நாள் எதிரி, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் ஆன்மா அவரை மன்னிக்காது என்றெல்லாம் பல்வேறு காரணங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள். இறுதியாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையிலான 25 பேர் தாவேகாவுக்கு வாக்களித்தனர். ஆக மொத்தம் 144 வாக்கில் விஜய் வெற்றி பெற்று சாதித்து விட்டார். வெற்றியை கொண்டாடி வரும் தாவேகாவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக விஜய் மீது சிபிஐ வழக்கு தொடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குதிரை பேர அரசியலுக்கு வித்திட்டதாக விஜய் சிக்க போவது உறுதி என டெல்லியில் இருந்து தகவல்கள் வருகிறது. அந்த தகவல்கள் அனைத்தும் எடப்பாடிக்கு சாதகமாக இருப்பதாகவே தெரிகிறது. ஏனென்றால் எடப்பாடியை விட வேலுமணி, தங்கமணி வகைராக்கள் தான் டெல்லிக்கு துணையாக இருந்தாலுமே கூட காங்கிரஸ் விஜயை ஆதரிக்கிறது. அதுவும் காங்கிரஸ் தலைமையிலான தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் விஜய் தலைமையிலான அரசில் கூட்டணி மந்திரி சபையை பதவியேற்க போகிறார்கள் என்ற தகவல்கள் வந்து கொண்டுள்ள நிலையில் அந்த அரசை விளிம்பு நிலையில் வைத்து ஆட்டி படைக்கலாம் என்று திமுகவும் டெல்லி பாஜகவும் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் அதிமுகவே உடைந்து, அதுவும் தனக்கு வேண்டப்பட்டவராக கூறப்படுகிற எஸ்பி வேலுமணியே இந்த காரியத்தை செய்ததை டெல்லி பாஜக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. சட்டமும் இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த 25 எம்எல்ஏக்களுக்கு 6 அமைச்சர் 10 வாரிய தலைவர் பதவி வழங்குவதாக திரைமறைவு பேரங்கள் பேசப்பட்டதாக எடப்பாடி கூறியதை டெல்லியும் ஆமோதிக்கிறது. இப்படி அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவினர் சென்று அந்த விஜயின் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்து அறுதி பெரும்பான்மையுடன் அது ஆட்சி நடத்த வழிவகை செய்திருக்கிறார்கள். இதை டெல்லி பாஜக விட்டுவிடுமா? அவர்களின் கணக்கு தமிழகத்தில் இனி இல்லாமல் போய்விடும். இருந்தாலும் அதிமுகவில் எடப்பாடியிடமே கட்சியும் சின்னமும் இருக்கிறது. அதை வைத்து அவர்கள் ஆடப்போகும் ஆட்டமும் டெல்லி சிபிஐ வழக்கு இதற்கு முன்பே நரசிம்மராவ் பீரியடில் 1999 ஜேஎம்எம் எம்பிக்களுக்கு குதிரை பேரம் நடத்தியதாக வழக்கு தொடுக்கப்பட்டு அது பரபரப்பான தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இப்பொழுது அதிமுக எம்பி இன்பதுரையும் அதையே கருத்தை கூறியிருக்கிறார். சிபிஐ வழக்கு தாவேகா அரசு மீது பதியப்பட வாய்ப்புகள் இருப்பதாக. தமிழகத்தில் தாவேகா சார்பில் பதவியேற்கப்பட்ட அமைச்சர்கள் அமைச்சர்களாகவே இருக்கிறார்கள். இன்றும் தொகுதி ஒதுக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த சச்சரவுகள் தான். காங்கிரசிற்கு என்னென்ன பதவிகள், அதுவும் இல்லாமல் அதிமுகவில் வந்தவர்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம் என்றெல்லாம் பேசப்பட்டு வருவதால் தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கையில் அதிமுகவின் தலையெழுத்தும் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர்களின் தலையெழுத்தும், ஏன் தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய புதிய ஆட்சியின் முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலையெழுத்தும் ஜேசிடி பிரபாகரின் அறிவிப்பில்
கையில் உள்ளது. ஏனென்றால் தமிழகத்தில் சட்டமன்ற வளாகத்தில் 2 பிரிவுகளாக அதிமுகவினர் சபாநாயகரை சந்தித்து கொறடாவை அறிவித்தார்கள். இதில் வேலுமணி தரப்பிற்கு அதிகப்படியான எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது. அதாவது 25 எம்எல்ஏக்களின் ஆதரவு அவருக்கு இருக்கிறது. அவர் சார்பாக விஜயபாஸ்கரை கொறடாவாக அறிவிக்க கேட்டிருந்தனர். எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு 22 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருந்தது. அவர்களின் சார்பாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கொறடாவாக அறிவிக்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ஆனால் இந்த வாக்கெடுப்பு நடக்கும் தினத்தன்று சர்ச்சைகளின் காரணமாக அதில் முடிவெடுக்காமல் சபாநாயகர் ஒத்திவைத்தார். இன்றளவும் ஒத்திவைத்திருக்கிறார். அது ஆலோசனையில் இருக்கிறது என்று மட்டும் கூறியிருக்கிறார். இதுவே ஒரு சட்டவிரோதமாக ஆக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் கட்சியின் அதிகாரமிக்க பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கூறும் கருத்துதான் ஏற்க வேண்டும் என்பது சட்டத்தின்படி நியாயமாக இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற வளாகத்தின் சட்டப்படி சபாநாயகருக்கே அதிக அதிகாரம் இருக்கிறது. அந்த வகையில் ஏதேனும் ஒரு முடிவை எடுத்திருக்க வேண்டும். தான் எடுக்கக்கூடிய முதல் முடிவே தவறான முடிவாக ஆகிவிடுமோ என்ற பயம் எல்லாம் ஜேசிடி பிரபாகர் இருப்பதாகவும் அவரும் இந்த சர்ச்சையில் சிக்கப் போவதாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணிகளை அழைத்து மதசார்பற்ற கூட்டணிகளை மட்டும் அழைத்து ஆட்சி அமைக்க போகிறேன் என்று கூறிக்கொண்டிருந்த விஜய் ஓட்டெடுப்புக்கு ஒரு நாள் முன்னாடி டிடிவியின் ஒரே எம்எல்ஏவான காமராஜை திரைமறைவில் குதிரைபேர அரசியலில் காரில் வைத்து கையெழுத்து வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அப்பொழுது பதவிக்காக எதையும் செய்ய விஜய் துணிந்து விட்டார் என்று கூறப்படுகிறது. சட்டமன்ற குறிப்பில் கூட இப்பொழுது இருக்கிறது. அம்மையார் பிரேமலதா அவர்கள் முகமூடி மூடிக்கொண்டு உங்கள் இல்லத்திற்கு வந்தவர்கள் யார் என்று இன்னமும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். வரலாற்றில் கருப்பு பக்கங்களை விஜய் எழுதி கொண்டே இருக்கிறார் என்பதுதான் இதிலிருந்து தெரிகிறது. அதைவிட மேலாக பாஜகவின் கூட்டணியில் இருந்து கொண்டு வாக்குகளை பெற்று வெற்றியடைந்த வேலுமணி தரப்பிலான அதிமுகவினரை வெற்றி பெற்றவுடன் அதிமுகவிலிருந்து விலகி வந்து விட்டோம், பாஜக கூட்டணி இனி இல்லை என்றெல்லாம் கூறிக்கொண்டு தாவேகாவின் ஆட்சியில் பங்கெடுப்பதை மத்திய பாஜக விரும்பவும் இல்லை, ஏற்கவும் விரும்பவில்லை. அதுவும் இல்லாமல் விஜய்க்கு இது மாபெரும் இழுக்காக இருக்கு. அரசியலில் வரலாற்று பிழையை செய்திருக்கிறார். இதுபோன்று கடந்த காலங்களில் ஓபிஎஸ் பிரிவு, அம்மையார் ஜெயலலிதா மறைவு ஆகிய காலங்களில் எல்லாம் திமுக தலைவராக ஸ்டாலின் பதவியேற்றவுடன் அவருக்கு லட்டு மாதிரி வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நான் வருவேன், எக்காரணம் கொண்டும் திரைமறைவு அரசியலில் ஈடுபட்டு நான் முதல்வராக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று ஸ்டாலின் அன்று கூறியது வரலாற்றின் நாயகராக அவரை பார்க்கப்படுகிறது. இன்றளவும் அவர் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்றிருந்தாலுமே கூட, ஆனால் அவருக்கான கண்ணியமிக்க தலைவர்கள் வரிசையில் அவர் இருக்கிறார். ஆனால் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு தவறான செயலை செய்து விஜய் இன்று கருப்பு புள்ளியோடு வலம் வந்து கொண்டிருக்கிறார், கருப்பு கோட்டி. அது மட்டும் இல்லாமல் விஜய் இன்று மந்திரியாக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிற எஸ்பி வேலுமணி, கரூர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் மீதெல்லாம் பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. அதுவும் ஊழல் வழக்கு. நான் ஊழலுக்கு எதிரானவன் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் பதவிக்காக இந்த ஊழல்வாதிகளை சமரசம் செய்து கொள்கிறாரா, அல்லது இவர் சமரசம் செய்தாலும் பாஜக அவர்களை எல்லாம் விட்டு விடுமா? இனி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் இவர்களை இணைத்து கொண்டால் விஜய்க்கு தலைவலி ஆரம்பம். அது டெல்லியிலிருந்து வரும். எக்காரணம் கொண்டும் தமிழகத்தில் காங்கிரஸ் தயவோடு ஆட்சி அமைத்துள்ள தாவேகாவையே டெல்லி விட்டு வைக்காது என்பது தெரியும். அதிலும் தங்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட வேலுமணி போன்றோரெல்லாம் தூயவர்களாக உங்களோடு இணைந்து ஆட்சி செய்வதை எக்காரணம் கொண்டும் டெல்லி ஏற்காது. அதுவும் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறார் விஜய். இந்த சபாநாயகரின் தீர்ப்பு இன்னும் ஒரு வார காலத்திலே, ஒரு மாத காலத்திலோ வரலாம், அல்லது பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக வரலாம். அப்பொழுது அவர் தீர்ப்பு அளித்தது பின் இது நீதிமன்றத்திற்கு செல்ல முற்படும். சிபிஐ வழக்கு தொடுக்கப்படும். இந்த ஊழல்வாதிகளுக்கு பதவி அளிக்கப்பட்டால் அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவார்கள். இது விஜய்க்கு மாபெரும் இழுக்காக அமையும். ஆட்சியை அமர வைத்துவிட்டு அவரது இயலாமையும் அவரது முகமுடியும் கிழக்கு மேலையில் மத்தியில் பாஜக முற்பட்டு கொண்டு இருப்பதாக தெரிகிறது. அதற்கு தானே தலையை கொடுத்து கொண்டிருக்கிறார் விஜய் என்பதே உண்மையான கருத்தாக இருக்கிறது. பார்க்கலாம், இதில் பாஜக என்ன விளையாட்டுகள் விளையாடப் போகிறது, இதில் விஜய் எப்படி சிக்கப் போகிறார் அல்லது தப்பித்துக் கொள்ளப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.